வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால்துறை எச்சரிக்கை. தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தகவல். புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீர் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதி. இனி விரிவான செய்திகள். தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகிற 15ஆம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்டது. இது பெண்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் உரிமையையும் அரசியல்ல பங்களிப்பையும் எடுத்துரைக்கும் வண்ணமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகளிர் காங்கிரஸ். எங்களுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரசின் சார்பாக நாங்க பல கட்ட நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். வில்லியனூரில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டு திடல் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். ஜவஹர் மேல்நிலைப் பள்ளி சேர்மன் குருராஜ் முன்னிலை வகித்தார். சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருவாரூர் எஸ்பிஐ மேலாளர் ரகுநாத் ஒலிம்பிக் கொடியையும், விழுப்புரம் ஃபாரஸ்ட் அதிகாரி ராமநாதன் பள்ளி கொடியையும் ஏற்றி வைத்தனர். நீளம் தாண்டுதல் போட்டியை அர்ஜுனா ஹாக்கி கழக நிறுவனர் ராமச்சந்திரனும், குண்டு எறிதல் போட்டியை வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோரும் துவக்கி வைத்தனர். இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கபடி, கோகோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் அஞ்சலாட்சி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீரென பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கிராமப்புறங்களில் ஆங்காங்கே அதி கனமழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை மேரி பகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இரவு பெய்த மழையால் காலை வரை மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமலும் அவதியடைந்தனர். மேலும் கணபதி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் கம்பங்கள் விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீர் தேங்கியுள்ள பகுதியான கணபதி நகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் பார்வையிட்டனர்.
அப்போது கணபதி நகரை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாகவும் வழக்கறிஞர் சசிபாலன் எச்சரிக்கை விடுத்தார். கணபதி நகரில் கடந்த முறை மழை பெய்யும் போது இங்கே பார்த்ததில்ல நகர் மக்களுடைய ரொம்ப தொகுதியிலே அதிக டேமேஜ் ஆனது இந்த கணபதி நகர் தான். எல்லார் வீட்லேயும் டிவி, ஃப்ரிட்ஜு, காரு எல்லாமே டேமேஜ் ஆச்சு. இருந்தாலும் அப்போ போய் நகர் சார்பில் எல்லோரும் போயிட்டு கவர்னர்கிட்ட, சிஎம் கிட்ட எல்லாருக்கிட்டையும் மகஜர் கொடுத்தோம். பட்டு கொடுக்கும்போது அந்த கெனாலை பற்றி தான் அதிகம் பேசுனது. அந்த கெனாலில் இப்போ ஸ்டெப் எடுத்து ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டு அந்த கெனால் பண்ணும்போது இந்த கணபதி நகர் டோட்டலாக உள்ளார போயிடுச்சு. இந்த மழைக்கு ஒரு சாதாரண மழை இன்றைக்கி பெஞ்சுது இல்லை, உள்ளார போனதுலேயே இடிப்பாங்க தண்ணி இந்த நகர் முழுக்க இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 2 அடி இந்த நகரில் ரோட்டை நம்ம தூக்குனாதான் வருகின்ற மழை காலத்தில் இந்த ஊரை நகரை காப்பந்து பண்ண முடியும். அரசாங்கத்துக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க இப்போ கமிஷனரையும் கூப்பிட்டுருக்கேன். கமிஷனர் வரனாரு, இன்னும் வரலை. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் தொழிற்சங்க தலைவருமான ரமேஷ் அவர்களின் மனைவி சுந்தரி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்றார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி, ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியனின் சிறப்பு தலைவர், சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ரமேசுவின் மனைவி சுந்தரி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள செல்வநாதன் வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியனின் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். செயலாளர் பாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். மனோஜ்குமார் நன்றி உரை வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, LNT பாட்டாளி தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் கருணாநிதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஜெகநாதன், தமிழர் களம் அழகர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, AIUTUC மாநில செயலாளர் சிவக்குமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன், தனுசு, நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மருத்துவர் விக்ரம், செங்கோலன், சாமி, ரவி, நாம் தமிழர் கட்சி உறவுகள் சுபஸ்ரீ, தமிழ்செல்வன், காமராஜ், சசிகலா, மணிபாரதி, பாலாஜி, சங்கர், ராஜ்குமார், கிருஷ்ணமூர்த்தி, மருத்துவர் மேனகா, நிர்மல் சிங், இளங்கோ, கார்த்திகேயன், மதியழகன், கற்பகவள்ளி, தொழிலதிபர்கள் ரஃபீக், கணக்காளர் ஆறுமுகம், கணேஷ், LNT பாட்டாளி தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் மகேந்திரன், அலெக்சாண்டர், கேசவன், ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விஜயன், வழக்கறிஞர் சிவசங்கரன், வில்லியனூர் வீராசாமி, கோர்க்காடு சிவபாலன், LNT தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கவுஞ்சிநாதன், HDL தொழிற்சங்க நிர்வாகி பன்னீர்தாஸ், சுஜாதா, திருபுவனை, சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஜெயக்குமார், முத்துக்குமார், சந்திரன், குப்புசாமி, LNT மற்றும் பிரைட் தொழிற்சாலை தொழிலாளர்கள், புதுச்சேரி ஊடகம் மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று சுந்தரி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மலர் வணக்கம் செலுத்தினர். சுந்தரி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மயிலம் முருகன் திருக்கோவிலுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு கல், சாராயம், மதுபானங்கள் விற்கக்கூடாது என்றும் இதை மீறி மதுபானங்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுக்கடைகளுக்கு கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள், கள்ளுக்கடைகள், சாராய கடைகள், மதுபானம் விற்கும் ஹோட்டல்களுக்கு கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் மதுபானம் விற்கும் ஹோட்டல்களில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் அவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் மதுபானம் அருந்த அனுமதிக்கப்படுவதாகவும் பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு புதுவை கலால் விதி 196 விதிப்படி 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விதியின்படி 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும். மேலும் இதை மீறுவோர் மீது இந்த விதியின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயம் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதை உறுதி செய்வதோடு பொதுமக்களின் தகவலுக்காக நுழைவு வாயிலிலும் வளாகத்திலும் முக்கிய இடங்களிலும் ஆங்கிலத்திலும் உள்ளூர் மொழியிலும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்வது
1970ஆம் ஆண்டு புதுச்சேரி கலால்துறை சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா 14.50 லட்சம் ரூபாய் செலவில் 2 இடங்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் 14.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் 14.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. 2 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு 1,10,000 ரூபாய் பணத்தினை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நன்கொடையாக வழங்கினார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 1,10,000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினார். மேலும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பால் குக்கர் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஊர் தலைவர்கள் TK குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், மாக்வாஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் இந்திரா நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தர்மாபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத்தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன், பொற்சொழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லத்துறை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளி தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து மலைமேல் வெள்ளி தேரில் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
18 வயதிற்கு உட்பட்டோருக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால்துறை எச்சரிக்கை. தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தகவல். புதுச்சேரியில் நள்ளிரவில் திடீர் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.